வணக்கம் மக்களே. ஒரு நேரலை விவாதம் என்பது எப்படி வன்முறையாச்சு? நேற்றைய தினம் காரைக்குடியில ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பயணம் அப்படிங்கிற தலைப்புல அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு கருத்துக்களை கேட்டு அப்படி இருப்பாங்க. அதன் தொடர்ச்சியா தான் நேற்று காரைக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு விவாத அழைப்பை அந்த செய்தி நிறுவனம் ஏற்படுத்தினுச்சு. இந்த நிகழ்வுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் இடுமோடம் கார்த்திக் அவர்களும், திமுகவை சார்ந்த சேங்கை மாறன் என்பவரும், அதிமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் இந்த நிகழ்வுல பங்கெடுக்கிறாங்க. அப்ப முதல் சுற்று தான் நடக்குது. அந்த முதல் சுற்றுல திமுகவை சார்ந்த சேங்கை மாறன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், அவர் மீது அவர் நடத்திய தாக்குதல்கள், அவர் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து அண்ணன் இடுமோடம் கார்த்திக் அவர்கள் பேசுறாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த திமுகவை சார்ந்த சேங்கை மாறனுடைய அடியாட்கள், திமுக ரவுடி கும்பல்கள் 50க்கும் மேற்பட்டோர் கூச்சலிட ஆரம்பிச்சு அந்த விவாதத்தை நிறுத்துறதுக்கான வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அருகாமையில் இருந்த அதிமுகவுடைய எம்எல்ஏ அவர்கள், பேசுங்க, தம்பிக்கு பேச வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் பேசும் பொழுது இன்னும் அந்த கூட்டம் நாற்காலிகள் எடுத்து வீச தொடங்கி தனி மனித தாக்குதல் ஈடுபட்டு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தடுப்பதற்காக அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நெறியாளர் அவர்கள் அதை போய் இந்த நிகழ்வு பிரச்சனை நடக்காம பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் தடுத்து நிறுத்தும் பொழுது அவருடைய மண்டையை உடைச்சி அவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இது திமுகவுக்கு பரம்பரையான வழக்கமான ஒரு முறைதான். இது திமுக என்பது திராவிட மாடல் ஆட்சி அல்ல, அவர்கள் ரவுடி அராஜக கும்பல்கள். இது ஒரு வன்முறை காடாக மாத்தி இந்த நிகழ்வை நடத்த விடாமலே பண்ணியிருக்கு. இதற்கு இந்த திமுக தலைமை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் திறப்பாரா, இல்லது இந்த திமுகவிற்கு என்றே வைத்திருக்கக்கூடிய 200 ரூபாய் ஊப்பி வாடகை வாய் திருவாளரான யூடியூபர்ஸ் வாய் திறப்பார்களா என்றால் இதுவரையும் பதில் இல்லை. ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் உண்டு. அதை கருத்தை எங்க வேணாலும் சொல்லலாம், யார் வேண்டாலும் சொல்லலாம். அதை சொல்வதற்கே உங்களுக்கு உரிமை இல்லை என்று இந்த திமுக செய்த துரோகங்கள், அட்டூழியங்களை பத்தி நம்ம பேசினாலே இவர்கள் இந்த மாதிரி தடியடி நடத்துறாங்க. என்ன பேசிட்டார் அப்படி இடுமோடம் கார்த்திக்? சேங்கை மாறன் அவர்கள் தனியார் நிறுவனமா பார் வச்சிருக்காரு, மணமகிழ் மன்றம்னு கல்குவாரிகள் எடுத்திருக்கிறாரு. அதே போல கஸ்டோடியல் டெத்தான அஜித்குமார் கொலை வழக்குல ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணவர் தான் இந்த சேங்கை மாறன்கிறவர். அப்படிப்பட்ட நபரை மக்கள் மத்தியில அடையாளம் படுத்துறதுக்கான காரணம் அண்ணன் சீமானின் தம்பி என்பதால் இடுமோடம் கார்த்திக் அவர்களுக்கு அங்க நேர்ந்தது. ஏன் குறிப்பா அந்த காரைக்குடி சம்பவம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் நாம் தமிழர் கட்சியினோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடுகிறார். சீமான் அவர்கள் போட்டியிடுகிறார்னு சொன்னோடனே களம் அதிருது. அங்க திமுகவுக்கு மிரள்றாங்க. அதுதான் காரணம். அண்ணன் சீமானின் வெற்றி காரைக்குடியில் உறுதி செய்யப்பட்டது என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலம் நாம் காண்கிறோம். மேலும் இந்த கலவரத்தை பற்றிய கருத்து என்னன்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்து சொல்லி சொல்லி நாட்டை திருத்து.